உயிருடன் எழுப்பப்பட்டார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். இயேசு கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். சொன்னபடியே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபடினாலே அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று சொல்லுகிறோம். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தபடினாலே அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று சொல்ல முடிகிறது. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. பாதாளம் தன்னகத்துக்குள்ளே அவர் வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். பாதாளத்தில் உம் புனிதர் நீர் அழிவு காண விடமாட்டீர் என்ற இறைவார்த்தையின்படி அவர் அங்கு அழிவு காண முடியவில்லை. மாறாக உயிருடன் சொன்னபடியே எழுப்பப்பட்டார். மட்டுமல்ல, மரணத்தை, மனிதனுக்குள் உண்டான மரணத்தை மரணத்தினால் வென்றார். ஆகவே தான் பவுலடியார் சொல்லுகிறார், சாவே உன் கொடுக்கு எங்கே, சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே, சாவே உன் வெற்றி எங்கே என்ற கோஷம், ஒரு முழக்கம் நம்மால் முழக்கப்பட முடிகிறது சொன்னால் அவர் உயிருடன் எழுந்தார், மரணத்தை வென்றார், சாவை வென்றார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறந்தது முக்கியமல்ல, கிறிஸ்து மரித்தது மட்டுமல்ல, கிறிஸ்து உயிரோடு எழுந்ததே நமது நம்பிக்கை. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து உயிர்த்து தந்தையின் வலது பக்கத்தில் அமர்ந்து எனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கார் என்று ரோமர் 8:34 வாசிக்கிறோம். சென்றவர் மீண்டும் வருவார். ஆகவே தான் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும், உயிரோடு எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, நமக்காக தந்தையின் வலது பக்கத்தில் அமர்ந்து கொண்டு பரிந்து பேச இயேசு கிறிஸ்துவை, நமக்காக துணையாளரை கொடுத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நாம் எப்பொழுது சொல்ல வேண்டிய வார்த்தை, மாரநாதா, இயேசுவே வாரும், சீக்கிரம் வாரும், விண்ணக வாழ்வை தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். உயிர்ப்பின் மாட்சிமை மணிமொழியாய் அணிந்து கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.